கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறோம். மத்தேயு 16:18. மத்தேயு 16:18 பழைய பாடத்தில் மத்தேயு 16:18 நான் மேலும் நான் சொல்வேன், நீ பேதுருவாயிட்டாய், இந்த கல்வியை என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை. நான் இந்த சாதனத்தை நூல்களை பற்றி பேசுகிறேன், கல்லை பற்றி பேசுகிறேன். இந்த கல்வியை என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து பாறையா இருக்கிறார், பேதுரு ஒரு கல்லா இருக்கிறார். அந்த பாறை மேல் பேதுரு போன்ற ஜீவனுள்ள சாட்சிகளாக கல்லாக கர்த்தர் மாற்றி, பேதுரு சொல்வது போல நாம் ஜீவனுள்ள மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். நம்ம எல்லாரும் இங்கே ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் கை வச்சுக்குவாங்க. ஒரு ஆள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஜீவனுள்ள கற்கள் இல்லையா? இந்த ஜீவனுள்ள கற்கள் நாம் தேவனுடைய ஆலயத்திலே மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் இல்லையா? இந்த செய்தியை நான் மலேசியாவிலே ஜேம்ஸ் சுப்பையாவுடைய சபையிலே ஒரு 20 பேர் இருக்கிற போது இந்த செய்தியை அறமுறையாக பேசுகிற ஞாபகம். ஆனால் இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே நான் கொடுத்தபோது ஒரு பெரிய எழுப்புதலை கண்டிருக்கிறேன். ஊழியக்காரர்கள் வலுவடைந்ததை, குணமடைந்ததை கண்டிருக்கிறேன். ஆகவே அந்த செய்தியை மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்கும்படி தூண்டப்படுகிறேன். இது இந்த வாழ்க்கையில ஒரு பழமையான செய்தி, ஆனால் இந்த சிங்கப்பூர் லீகின் மூலம் ஒரு புதுமையான செய்தி. தரப்போகிறார். இந்த கல்வின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை என்ன செய்வதில்லை. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஆராதத்தை துவங்கினது முதல் தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். இயேசுவினுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆத்மீகமாக இருந்திருந்தால் அது நன்றாயிருக்கும். ஆனால் அவன் எதிர்பார்த்தது சரீரப்பிரகாரமான ஒன்றுதான் என்று பின்னாலே விளங்க வருகிறது. எப்படி அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு இயேசுவோடே பேதுரு போய் கொண்டிருந்த போது 12 சீசர்களிலே பிரதானமான சீசனுடைய பேர் என்ன? பேதுரு. இவன் எப்போதுமே துருதுருன்னு தான் இருப்பான், துருதுருன்னு இருப்பான். இந்த துருதுருங்கிற பேரு உண்மையிலே இயேசுக்கு வந்து கைமாறி இருக்கிறது என்று அவனுடைய எண்ணம். சீசன் எல்லாம் இயேசுவும் போய்கொண்டே இருந்தபோது ஒரு ஐஸ்வர்யவானை இயேசு பார்த்தார். அப்புறம் சீசர்கள் அருகே இருந்தார்கள். சென்ற போது அந்த ஐஸ்வர்யவான் ஓடி வந்து இயேசுவை பார்த்து, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படி நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்னும் சொன்னார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பிறந்ததில் இதுவரை நான் குற்றப்படுத்தப்படவே இல்லை, சாட்சியா இருக்கிறேன், உங்களை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படி இயேசு சொன்னார், உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு தர்த்தருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வாழ்ந்தார். இவன் விருப்பம் இல்லாமல் ஒன்றையும் விற்க மனம் இல்லாமல் போயிட்டான். ஒன்றையும் விற்க மனம் இல்லாமல் நினைச்சுதான் போயிட்டான். போனத பேரு பார்த்து கேட்டான். இயேசுக்கு கீழ்ப்படியாம இவன் போறான். இத்தனை வருஷமா 3 வருஷமா அவன் சொத்து கூட்டிகிட்டே இருக்கான். வீட்டு போயிருந்தேன், அவன் மனைவி நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இயேசுக்கு கீழ்ப்படியாத இவனுக்கு சகல ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கு. அவன் மனசை வச்சுக்கிட்டு அவன் மனசை வைத்துக் கொண்டு ஏசனாரத்தை சொன்னாரு. ஏசனாரத்தை பேரு கேட்டான், நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போறீங்க, சிலுவைக்கு போறீங்க. நான் மகாபுரத்துல கடற்கரையில நடந்துட்டு இருக்கும் போது பேதுருவே எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வாழ்ந்தேன், எல்லாத்தையும் விட்டு உங்களை பின்பற்றி வருது. அந்த ஐஸ்வர்யவான் உமக்கு கீழ்ப்படியாம போய் நல்லா இருக்கணும். நாங்க உமக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து உண்மையோட வந்தோம், இப்ப எங்களையும் விட்டுட்டு போறீங்க. நாங்க கடற்கரை வரையும் விட்டோம், இடத்தையும் விட்டோம், மீனையும் விட்டுட்டு உமா பக்கத்துல வந்துட்டோம். இப்ப அதையும் விட்டு நாங்க விட்டு உமா நீர் தான் தஞ்சம் வந்தா நீரும் சிலுவைக்கு போற முடியாது. இது அநியாயம்.
அந்த ஐஸ்வர்யவானை போல உங்களுக்கு கீழ்ப்படியாம போனாலும் கூட செழிப்பா இருக்கலாமோ? ஐஸ்வர்யவானை போல கீழ்ப்படியாமல் போனா செழிப்பா இருக்கலாமே. இப்ப நாங்க அதையும் விட்டு வந்துட்டோம், நீ எங்களை விட்டு போனேன், தனியா இருக்க போறோம், என்ன தருவீர்கள் கேட்கலாம். வேதனாலத்த பேர் என்ன கேட்காங்க, எங்களுக்கு என்ன தருவீங்க? அவ பேரு இயேசுவிடத்தில் ஏதாவது உலக பிரகாரமான ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தான் ஆசையா இருந்தார். அதுபோல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கூட உலக பிரகாரமான ஒன்று கிடைக்குமா என்ற ஆசை, அந்த ஆசை கொஞ்சம் வரல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு கையெழுத்து கதமாக இருந்தது. நிபந்தனை இல்லாமல் கிறிஸ்துவை இருந்தது, நிபந்தனை இல்லாமல் கிறிஸ்துவை இருந்தது. ஒரு காலத்துல எனக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கிற எவாஞ்சலிஸ்டுகள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் எனக்கு 1% முடியாது. எத்தனையோ வெள்ளைக்காரர்களோடு எதிர்த்து சண்டை எதிர்த்து பேசியிருக்கிறேன். கான்ஃபரன்ஸ்கள் எல்லாம் அவர்களை பேச விடாமல் இடையிலே நிறுத்தி உட்கார வைத்த ஞாபகம் எனக்கு பெரியார்கள் இருக்கிறது. எதிர்த்து பயங்கரமாய் போராடும் வெள்ளத்தோழர்கள் கொஞ்சம் எனக்கு தெரியாது. ஆனால் 1979 ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கு வந்தபோது அவருடைய தாழ்மையும் அவருடைய அனுபவங்களை எல்லாம் பார்த்தேன். அவரிடத்துல சொன்ன வெள்ளைக்காரன் எனக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னால் ஒரு பிரதர் மெட்ராஸ் இருக்கார், அவருக்கு எனக்கு 25% 50% பிடிக்கும். உண்மை பத்தி எனக்கு அன்பு வருதுன்னு சொன்னேன். அன்பு வருதுன்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, அவர் இந்த நாட்டுக்கு போறாங்க. என்ன சொன்னேன், ஆண்டுடைய வசனம் உங்கள்கிட்ட இருக்குன்னு. ஆமா, கட்டுரை வசனம் நீங்கெல்லாம் ஒண்ணு. அவரே எதிர்பார்த்தா இந்தியாவில் வேற எங்கேயோ கேட்பாங்கல்ல. வெள்ளத்தோறுனா ஏதாவது 10 ரூபாய் கிடைக்கும், நமக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு. ஏன்னா நம்முடைய ஊழியத்தில் எல்லாத்தையும் கட்டணமாக இருக்கிறார் சொல்லுறாங்க. சிங்கப்பூர் மேயர் மாவட்டம் இருக்குன்னா எப்படியாவது நம்முடைய ஊழியர்கள் ஐக்கியப்பட்டு நம்முடைய சிங்கப்பூர் தேசத்தை சுற்றி வட்டாரத்துல ஒரு அசைவை ஏற்படுத்திட மாட்டாங்களாங்கிற ஏக்கத்தில் அவங்களை உற்சாகப்படுத்தத்தான் நம்ம வந்திருக்கோமே. ஏதோ ஒரு $10,000 ரூபாய் நாங்க கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். எல்லாம் நீங்க டாலர் கொடுத்து அதை வாங்கிட்டு சுருட்டிட்டு ஓடிட்டு உங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே உற்சாகம் இல்லாதவங்க நாங்களும் உற்சாகமா இருக்கோம், நீங்களும் உற்சாகமா இருக்கு. நீங்க அங்க வந்து எங்களை உற்சாகப்படுத்தணும், நாங்க இங்க வந்து உற்சாகப்படுத்தணும். ஒருத்தருக்கு செய்யணும், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மீயத்தை உற்சாகப்படுத்தி கொண்டால் உலக பிரகாரமான காரியங்கள் தானாக கமிட்டியார் என்ற சொன்னார்கள். 3 நாளைக்கு முன்னால் கூட ஆட்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்று கூட நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் அனுமதி பண்ணி கொடுக்கணும். ஆனால் கூட ஆண்டுடைய கிருபையினாலே நாம் எதிர்பார்த்ததை விட ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இருந்தவர்கள் இந்த மத்தியானம் சொன்ன போது என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷப்பட்டேன். எப்படியும் கர்த்தருடைய வேலையை நாம் ஆத்மீக ரீதியிலே ஆத்மீக நோக்கத்தோடு துவங்கினார். அது அற்பமாயிருந்தால் அது முடிவிலே விசேஷமாயிருக்கும். ஆத்மீக காரியங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே அற்பமாயிருக்கும், முடிவிலே சொல்லுங்க அது விசேஷமாய்த்தான் இருக்கும். பேரு எனக்கு என்ன தெரிகிறது கேட்டதோடு நீங்கள் அந்த கேட்கக்கூடாது வேறு. ஆனால் அவன் அபிஷேகிக்கப்பட்ட போதோ அவன் பழையதை நினைத்து அழுதான், அவன் கதை அழுதான். ஆண்டவரே உம்மிடத்தில் இதை கேட்டதற்காக நீ மன்னியும் என்று அழுதான். அவனைத்தான் சபை கட்டுவதற்கு அஸ்திவார கண்டாக தேவன் வைத்தார். 2000 ஆண்டு காலமாய் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த திருச்சபையிலே பாவ மனிதர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களே முதல் அப்போஸ்தலர் யார்? பாவ மனிதர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களே அழைக்கப்பட்டவர்களே முதல் அப்போஸ்தலர் யார்? சொல்லுங்க பிரதமா. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை, முதல் அப்போஸ்தலர் யார்? பேதுரு. ஹல்லேலூயா. அப்படியே பேதுரு அபிஷேகிக்கப்பட்ட பின்பு தவறு செய்தார். அபிஷேகிக்கப்பட்ட பின்பு, அழைக்கப்பட்ட பின்பு, ஊழியத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பின்பு, அப்போஸ்தலனாகிய பவுலை அந்தியோகியாவுக்கு அனுப்பின பின்பு, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆவிக்குரிய தகப்பனாக எண்ணி பேதுருவை அந்தியோகியாவுக்கு ஊழியத்திற்கு அழைத்த போதும் அந்தியோகியாவுடைய சபையிலே ஒரு பெரிய ராட்சத விருந்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பந்தி சாதித்துக் கொண்டிருந்த போதே பேதுரு அந்த பந்தியில உட்கார்ந்து கொண்டிருந்தார். பேதுரு மண்ணில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது எருசலேமில் உள்ள பல யூதர்கள் அந்த சபைக்கு எதிரே வருவதை பார்த்த பேதுரு அந்த பந்தியை விட்டு லேசாக விலகினார். ஏனென்றால்
யூதர்கள் ஒருவரும் புறஜாதிகளோட செய்யக்கூடாது, பங்கு இருக்க கூடாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளின் அப்போஸ்தலன், பேதுரு யூதர்களின் அப்போஸ்தலன். பேதுரு யாருடைய அப்போஸ்தலன்? யூதர்களின் அப்போஸ்தலன். அப்போஸ்தலனாகிய பவுலோ புறஜாதிகளின் அப்போஸ்தலன். ஆகவே பவுல் யூத சடங்காச்சாரத்தை விட்டு விட்டார். ஆனால் பேதுருக்கு அந்த யூத சடங்காச்சாரத்தை முற்றிலும் விட மனமில்லாமல் அவர்களோடு இருந்ததை வெட்கமாக எண்ணி பின்னுக்கு நவிழ்ந்தார். அப்பொழுது பேதுரு சொன்னான், பவுல் சொன்னான், பேதுருவே செய்வது தப்பு. நீ என் தலைமையில கை வச்சு, என்னுடைய தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி புறஜாதி நாட்டுக்கு அனுப்பினவன். நீ இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கறது நியாயம் இல்லை. கண்ணை விட்டுனான். பவுல் கண்ணை விட்டுனோட பேதுருக்கு பயமா வச்சு முன்னாள் இல்லையா? எல்லா புறஜாதிகளோடு சேர்ந்து சாப்பிட்டதாக கைவிட்டு சொல்றது கை வச்சு ஜனமாதிரி. அப்படியானால் முந்தினவன் தான் பிந்தினவன் எப்போதும் கண்ணை விட்டணும்னு தேவையில்லை. பிந்தினவன் முந்தினவன் நேரத்துல கண்ணை விட்டாதான் காலையில ஒழுங்காக நடக்கும். எப்போதுமே கரெக்டாக காலையில செய்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆனா பவுல் நாகரிகமா சொல்றது போல நீங்க சொல்ல பழகும். பவுல் அந்த நாகரிகத்துல பண்பட்டவனா இருந்தா நீங்க ஒன்றை சொல்ல ஆரம்பிச்சாதான் ஊருக்கு கலக்கிறீங்களே. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய யோகியனா? அவன் அபிஷேகிக்கப்பட்டு ஊழியத்தில் அழைக்கப்பட்டு புறஜாதிகளிலே ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற போது அவன் யூதர்களில் அவனுக்கு ஆலோசனை பெற வந்த போது அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணி மொட்டையடித்து அவர்களை நியாயப்பிரமாணத்தின்படி அவன் காரியங்களை சாக்கிரமங்களை செய்து வைத்தான். எப்போ சபைகளை எல்லாம் ஏற்படுத்தி ஸ்தாபனமாக மாறின பின்பு அந்த உபதேசத்தை அவன் செய்தான். பவுல் செய்தது தப்பு, பேதுரு செய்தது தப்பு. வளர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட, வளர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தான் அனுப்பித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ உபதேசங்களுக்கு மாறாக அவர்கள் வழியினார்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல சில சமயங்களிலே நாம் எதிலேயே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஊறி இருந்தோமோ அதிலே அபிஷேகிக்கப்பட்ட பின்பு கூட சில நேரத்திலே நம்மை அறியாமலே வழுக்கல் ஏற்படுகிறது. நீங்கள் அறியலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் எதிரே ஊறி கிளம்புகிறீர்களோ அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகிக்கப்பட்ட பின்பு, அடைக்கப்பட்ட பின்பு ஊழியர்களே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லையா? ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எதிலே ஆழமாய் சென்றானோ அதை குறித்தே ரட்சிக்கப்பட்ட பின்பு பேசுவான். அவன் பிரசங்கத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எதிலே இருந்தான் என்பதை கண்டுகொள்ளலாம். ஆனால் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பொதுவான எல்லா சப்ஜெக்டும் எடுத்து பேசுவார்கள். இல்லையா? சரியாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் சகல டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வசனங்களையும் அவ்வப்போது எடுத்து சரியாய் பகிர்ந்து கொடுப்பார்கள். அல்லேலூயா! அவையாவே சபைகள் கட்டப்படும். ஆகவே சாட்சி உண்மையிலேயே நான் இந்த கல்வியில் என் சபையை கட்டுரையில் பாராளத்தின் வாசல் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. இந்த 2000 ஆண்டு காலமாய் இந்த கிறிஸ்தவ சபையின் அவலத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஒழுங்காய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சபைகளுக்கு உதவாக எத்தனையோ பேர் கிரியை செய்தார்கள். கிரியை செய்தவர்கள் எல்லாம் அடக்கப்படப்பட்டார்கள். இந்த சபையோ இப்பொழுது இங்கே கூடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சபையை அழிப்பதற்கு எத்தனை புஸ்தகங்கள், இந்த சபையை அழிப்பதற்கு எத்தனை கொடிகள், இந்த சபையை அழிப்பதற்கு எத்தனை சித்தாசனங்கள், இந்த சபையை அழிப்பதற்கு எத்தனை பணங்கள் செலவு செய்யப்பட்டது. இதுவரைக்கும் செலவு செய்யப்படுகிறது. இன்னமும் செலவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் செலவு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனைதான் நடந்தாலும் அவைகளெல்லாம் முடிவிலே தோற்று போகின்றன. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் சபையில் உயர்ந்து நிற்கின்றன. அல்லேலூயா! சபையை மட்டும் அழிக்க எவனாலும் முடியாது. அல்லேலூயா! லெனின் மூலம், கார்ல் மார்க்ஸ் மூலம் வந்த பொது உடைமை கட்சி கொள்கை ஒரு தலைமுறை மண்ணிலே நிலைநிற்க முடியவில்லை. ஒரே ஒரு தலைமுறை கூட, ஒரு தலைமுறை என்பது 100 ஆண்டு, 100 ஆண்டு கூட அந்த கொள்கையை அவர்கள் நிலைநிற்க முடியவில்லை. இரும்பு திரை என்று சொல்லப்பட்ட ரஷ்யா நாட்டிலே கம்யூனிசம் 78 ஆண்டு மட்டும்தான் இருக்கிறது. இந்த 78 ஆண்டு மட்டும், 78 ஆண்டுக்குள்ளே கிறிஸ்தவ சபைகளை எல்லாம் அந்த ரஷ்யத்தின் மண்ணிலே மேலே ஆராதிக்க விடாமல் ரஷ்யாவுடைய அண்டர் கிரவுண்டிலே ஆராதிக்கும்படி அனுமதி கொடுத்தார்கள். அந்த வருஷங்கள் போக போக இந்த ஆண்டு 50 பேர் இருந்தால் செத்தால் ஒருவன் செத்தால் 49, அடுத்தவன் செத்தால் 45, இப்படி கவுண்ட்
பண்ணிட்டே இருந்தார் ரஷ்ய அரசாங்கம். அண்டர் கிரவுண்டிலே திருச்சபை ஆளுநர் ஜெபித்துக் கொண்டே இருந்தது. நேரம் வந்தது, அண்டர் கிரவுண்ட் வெடித்து விட்டது. எல்லாம் சந்தோஷமா இனி கம்யூனிஸ்டுக்கு உலகத்தில் இனி ஜெயமே கிடையாது. 100% தோற்று போச்சு. இப்பொழுது ரஷ்யாவில் தெரு தெருவா சந்து சந்தா வீடு விட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ரஷ்யாவுக்கு போனபோது அவருக்கு 5 லட்சம் ரஷ்யர்கள் கூடியிருக்கிறார்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்கும்படி. அல்லேலூயா. இந்த உலகத்துல இனி மாம்சமான யாருமே என் ஆவியை செய்வேன் ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கின்படி உலகம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் நேரம் என்ன செய்துவிட்டது, வந்துவிட்டது. அது நம்முடைய தலைமுறையில் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தலைமுறையில் அது என்ன செய்யும்? சொல்லுங்க, நம்முடைய தலைமுறையில் அது என்ன செய்யும்? இந்த கல்வியை என் சபையை செய்வேன். பாதாளத்தின் வாசல் அதை செய்வதில்லை. பழைய பாட்டிலே 3 விதமான கற்கள். முதலாவது கல் சாட்சி. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய மக்களாகினா கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது வித்தியாசமுடையவர்களாய் வேறுபட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும். மூன்றாவது சபைக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். சபையை கட்டும் நோக்கத்தோடே ஜீவிக்க வேண்டும். சபையை எழுப்பப்பட வேண்டும். சபை வளர்ச்சி அடைய வேண்டும். திருச்சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படியான முதலாவது சாட்சிகள், இரண்டாவது வேறு பிரிக்கப்பட்ட எல்லைகள், மூன்றாவது தேவாலயங்கள். மூன்றாவது என்ன சொல்லுங்க? மூன்றாவது என்ன சொல்லுங்க? தேவாலயங்கள். அப்படியே சாட்சிகள் என்றால் ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபு ரெபெக்காவுடைய ருசிகரமான சாப்பாட்டை தகப்பனார் கொடுத்து அந்த சாப்பாட்டினாலே மயங்கி ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இப்படி ஈசாக்கு யார் கொடுத்து விட்டார்? யாக்கோபு கொடுத்து விட்டார். யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் ஆசீர்வாதம் வாங்கினால் உள்ளத்தின் ஆழத்தில் யாருக்கு பயம் இருக்கிறது? சொல்லுங்க எல்லாரும். ஏசாவுக்கு பயம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சரீரப்பிரகாரமா எவ்வளவுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆத்மாவில எங்கேயோ ஒரு கோடியில பயமா தான் இருக்கிறோம் இல்லைங்களா? யாக்கோபுக்கு அந்த மாதிரி எங்கேயோ ஒரு விதத்துல பயம். அவன் இப்பொழுது தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போறான். தாய் மாமன் ரெபெக்காவுடைய அண்ணன் வீட்டுக்கு போறான். அண்ணன் வீட்டுக்கு பதானராமுக்கு யாக்கோபு பிரயாணம் பண்ணான். யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது ரெபெக்கா யாக்கோபுக்கு அப்பம், தண்ணீர், எண்ணெய் கொடுத்து விட்டார். என்னெல்லாம் கொடுத்து விட்டார் சொல்லுங்க? இந்த மனப்படமா சொல்லுங்க. அப்பம், தண்ணீர். அப்பத்தை தின்னு தண்ணியை குடிச்சு தலையில எண்ணெய் தேய்ச்சி தலையில எண்ணெய் தேய்ச்சி தெரிஞ்சுன்னா போயிட்டே இருக்கான். அப்பவும் காலியா போச்சு, தண்ணியும் காலியா போச்சு. என்ன திடீர்னு காலியாவது இல்ல? ஏன்னா 3 நேரம் அப்பம் செய்யணும், 6 நேரம் தண்ணி குடிக்கணும், 1 நேரம்னா என்ன? அப்ப அப்பவும் காலி, தண்ணியும் காலி. ஆனா எது மட்டும் இருக்கு? என்ன மட்டும் வயிற்றுல பாசி, வயிற்றுல பாசி. ராத்திரி 12 மணி ஒரு மரத்துக்கு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை புரட்டினா தலைக்கு போயிட்டான். அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் தரையணை இல்லாம படுக்க கூடாது. சில தரையணை இல்லாம படிக்கிறோம். மண்ணில் இருக்கிற புழுவெல்லாம் சொப்பனத்துல வரும். மண்ணில் இருக்கிற புழுவெல்லாம் சொப்பனத்துல வரும். அதனால மற்றதுக்கெல்லாம் பாய் தரையணை பண்ணிலாட்டணும். தலைக்காவது என்ன வைக்கணும்? சொல்லுங்க. தலையணை வச்சு படுத்தா தான் அந்த தலைக்கு கொஞ்சம் சோகம் இல்லையா? எனக்கெல்லாம் 3 நாள் தலையணை வைக்கணும். அது அனாவசியம். ஒரு தலையணை வச்சா போதும். அப்ப யாக்கோபுக்கு தலையணை இல்லாம படுத்து பழக்கம் இல்லை. அட்லீஸ்ட் கல்லாவது இருக்கணும். அந்த கல்லை புரட்டி வச்சு படுத்தான். சொப்பனம் தான் சொப்பனம். வானத்துக்கு பூமிக்கு ஏடி இருக்கு. அது ஒரு வித்தியாசம். தூதர்கள் 7 கிரகம் அவ்வளவு காட்சி வயசுல இறங்குகிறதும் 7 கிரகம் சொல்லி நியாயம். இறங்குகிறதும் 7 கிரகம் நியாயம். நேரத்தில் வந்தவங்க கீழே வராண்டாம். நேரத்து கீழே வந்தவங்க கீழே மேல வராண்டாம். இந்த பைபிள் என்ன இருக்கு? 7 கிரகம். அப்புறம் இங்க இருந்து ஒண்ணு மேல போனாதான் அங்கிருந்து ஒண்ணு கீழே வருமனால வேதத்தில் வந்து ஆதாமையை பாவம் செய்த பின்பு உன் விருப்பத்தை முதலாவது தெரிவிச்சாருன்னா அங்கிருந்து ஒண்ணு இறங்கி வரும். பரலோகம் ஒருவனையும் வலுக்கட்டாயம் பண்ணாது.
பரலோகராட்சியம் பலவந்தம் பண்ணப்பட்டது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் செய்கிறார்கள், பிடித்துக் கொள்கிறார்கள். அப்படியா? நீ உன் விருப்பத்தை தெரிவித்தாதான் அங்கிருந்து ஒண்ணு செய்யும். உன் விருப்பத்தை தெரிவிக்காம அந்த வாழ ஒண்ணு செய்யாது. அப்ப ஏறுகிறது உன் விருப்பத்தை தெரிவிக்கணும். உன்னுடைய கருத்துக்கான மேல உன் செய்தி கொண்டுட்டு போகணும். நீ என்ன வாய்ப்பையோ, உன் மூளையில என்ன சிந்திக்கிறையோ, உன் எழுதியில என்ன சிந்திக்கிறையோ அதை சூழல் மேல கொண்டு வா. சூழல் எத்தனை விதமான சூழல் தெரியும்? வாயினால சொல்றத உடனே கொண்டுவோம், கண்ணால பார்க்கறத உடனே கொண்டுவோம், காதால கேட்கறத உடனே கொண்டுவோம், மூளையில சிந்திக்கிறத உடனே கொண்டுவோம், இறுதியில சிந்திக்கிறத. புத்தகத்தில் உள்ளவரைக்கும் உங்களுடைய தூதுகளை எல்லாம் தூதர்களுக்கான உங்களுக்கு தெரியுமா? உங்க காரியம் ஒன்றுமே தெரியாது நினைக்கிறீங்க. உங்க காரியம் உங்களுக்கு வேட, உங்க காரியம் உங்களுடைய தெரியாம, ஆனா உங்களுடைய தூதர்களுக்கு எல்லாமே தெரியும். கதவு தன்னெல்லாம் பூட்டிட்டு யாருமே வரல, தூதரும் வரலன்னு நினைக்காத. கதவு தன்னலும் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தா ஏன்னா நடுவில் போயிட்டு உங்களுக்கு சமாதானம். அப்படின்னா இந்த தூதருடைய சரி அப்படி கதவு சன்னல் பூட்டப்பட்டிருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துக்கு அவன் வந்துருவான், உங்களை பார்த்து சிரிப்பான், ஆடுவான். அப்ப நீங்க என்ன நினைக்க? நீங்க வந்துருக்கவே தெரியாது, பூர கண்ண முடிக்கிட்டே பார்க்கணும்னா உலகமே இருட்டு. சகோதரா, நீங்க அப்படி எழுதவே என்னால உன் காரியம் பரலோகத்துல கம்ப்ளீட்டா தெரியும். அமெரிக்காவில டிவி காட்டினா இந்தியாவுக்கு, இந்தியாவில டிவி காட்டினா சிங்கப்பூருக்கு, சிங்கப்பூர்ல டிவி காட்டினா இந்தியாவுக்கு இருக்கு. அப்ப நீ அந்த இடத்துல பாக்குற அத்தனையும் நேசாரே கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு தான் இருக்க. நீ இவன் உண்டாக்குற கம்ப்யூட்டர்ல அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் உண்டாக்குற கம்ப்யூட்டர் அவங்க உண்டா வச்சுக்க. உன்னுடைய எல்லாம் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ஊழியக்கார மனைவிமாரு, பிள்ளைகள், உங்களை பத்தி எல்லாம் அவருக்கு செய்யும். ஞானமான ஊழியக்காரன் எப்படி நடக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஊழியக்காரமே ஞானமான நடக்குன்னு சொல்லும் போது விசுவாசி எவ்வளவு ஞானமான நடக்கும்? ஊழியக்காரமே ஞானமான நடக்கணும்னு சொல்லும் போது விசுவாசி அதோட 1000 அதிக ஞானமான நடக்கும். ஒன்னிலிருந்து ஒரு பாஞ்சை மேலே போறாங்க. கஷ்டத்தை காரியம் பாஞ்சை நிறைவேற்றி பண்ணி பார்க்க மேலே செய்யும். தூதர்கள் ஏறுகிறது, அப்புறம் பல்லவத்தின் வாசல் சொன்னான். பல்லவத்தின் வாசல் சொல்லி அந்த கல்லை புரட்டி என்னதான் இருந்துச்சு? அப்பம் வந்து அடி இல்ல, என்னதான் இருந்துச்சு? அந்த எண்ணெயா அந்த கல் மேல ஊத்தணும். என்னோடு கர்த்தர் பேசினார் என்பதற்கு கல்வி நீதான் சொல்லுகிறேன், நீதான் சாட்சி. நான் திரும்ப வரும்போது உனக்கு நான் பரிசெலுத்துவேன். உனக்கு நான் என்ன செய்வேன்? கல்லுக்கல்ல அந்த கல்லின் மேல் பலிபடம் கட்டி யாருக்கு பலி செலுத்துவான்? யெகோவாவாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவான். யாக்கோபோடு கர்த்தர் பேசினார் என்பதற்கு யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நடுவே பூர்வத்திலே ஒரு எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கல். யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நடுவே அதுதான் சாட்சி. அதுதான் என்ன கல்? அதான் என்ன கல்? இந்த கல் யாக்கோபின் எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட்டது. ஆனால் உன்னுடைய, என்னுடைய, உங்களுடைய, என்னுடைய சாட்சிகளோ பிதாவினால் அபிஷேகிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிதாவினால். ஹல்லேலூயா. யோர்தானிலே இயேசு ஞானஸ்நானத்தை கடைசி உடனே பரிசுத்தாவியானவர் புறாவை போல் எழுதினார், இறங்கினார். ஹல்லேலூயா. மறுபடியே இயேசு நின்றபோது வலதுபுறமும் இடதுபுறம் எலியாவும் மோசேயும் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவரை என்ன செய்தது? அவரை இறங்கிச்சு. இவரை நேசிக்குமாறு இவருக்கு என்ன கொடுங்கள்? சாட்சி கொடுங்கள். இவரை என்னுடைய பரலோகத்தின் பிரதிநிதி என்றார். யாக்கோபுக்கு தேவன் சாட்சி என்பதற்கு கல், அவன் அபிஷேகிக்கப்பட்ட கல். நமக்கோ யாக்கோபுக்கு இருக்கிற சாட்சியோட உறுதியான உயர்ந்த சாட்சி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிதாவினாலே அபிஷேகிக்கப்பட்டவர். கை வைத்து யாக்கோபு பூரணன் அல்ல, நாம் பூரணர்கள். ஹல்லேலூயா. சிலுவையினாலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய நாம் உயர்ந்த சாட்சியுடையவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே என்னுடைய பரிசுத்தாவினால நம்பி நீங்கள் உலகத்திலிருந்து உயிர்த்தீர்கள்.
சாட்சிகளாக அல்லேலூயா. இந்தியா முழுவதும் ராஜ்யத்திற்கு சாட்சி, சிங்கப்பூரிலும் சாட்சி, உலகத்தின் பல பகுதிகளிலும் சாட்சி. அல்லேலூயா. நீங்களும் இந்த சிங்கப்பூர் என்றும் மலேசியா என்றும் கர்த்தர் உங்களை எங்கெல்லாம் கொண்டு வருகிறார் அங்கெல்லாம் நீங்கள் யாருக்கு சாட்சியா இருங்கள்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு சாட்சியா இருங்கள். பாதாளத்தின் வாசல் உங்கள் சாட்சியை மேற்கொள்வதில்லை.